गजाननं बुधगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ராசி பலன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ராசி பலன் நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் இது சரி, இந்த முடிவு எடுக்கலாம், இந்த முடிவு எடுக்க வேண்டாம், இந்த முடிவில் எனக்கு சக்ஸஸாக இருக்கும், இந்த முடிவு எனக்கு சக்ஸஸாக இருக்காது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ பஞ்சாங்க குறிப்பு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் கணக்கெடுத்தது கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்காது. ஆனால் அந்த நடந்ததை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படி அதை கன்வே பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போனன்ட் பர்சன் அதே மாதிரி கன்வே பண்ணுவேன். நீங்கள் கோவப்பட்டு பேசுனீங்கன்னா ஆப்போனண்ட்லேருந்து பயங்கர கோவம் அன்றைக்கி சண்டை வந்துடும். அது அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரத்துக்குமே நிறைய விஷயங்களில் நீங்கள் செய்த ஒரு காரியம் நல்ல பலன்களை கண்டிப்பாக இன்றைக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு? மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா இன்றைக்கி எந்த முயற்சியும் புதுசாக ஆரம்பிக்காதீங்க. ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் அது முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கன்வே பண்ணக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி சுற்றி வளைச்சி பேசாமல் டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய. தப்புன்னு தெரிஞ்சால் அது டப்புன்னு நிறுத்துறது ரொம்பவுமே நல்லது. மேஷ ராசி நண்பர்களே, ரொம்ப இரிட்டேட்டாக தெரிஞ்சதுன்னா உடனே அந்த இடத்த விட்டு வெளியில் போய் ஒரு 4 தடவை மூச்சு பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி விநாயகர் வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு மேஷராசி நண்பர்கள். ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னா, நல்ல சாதகமான பலன்கள் தான். நினச்ச காரியம் நடக்கும், மனசில் ஒரு நிம்மதி தோணும். திருமண விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்க ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வர்மா கற்றுக்கிறவங்களுக்கு, சித்த மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு, கெமிஸ்ட்டுக்கு, அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கெமிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோம் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைய பார்த்தா குழந்தை மாதிரியே மாறும். இன்னைக்கு ஏதேனும் ஒருத்தரை பார்த்துட்டு இந்த ஃபேமிலியை பார்த்தோம்னா பாரேன் பா அவங்களாம் எப்படி இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஆகாது. நம்ம இதை விட நன்னா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் கொண்டு வந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக மாறும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுனத்தில் இருந்து இன்றைக்கி நாள் ரொம்ப சாதகமாக இருக்குது. மிதுன ராசிக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரும். IAS IPS படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவங்க, பொதுவாகவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான டைமாக இப்போ இருக்குது. இதை கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்லா பயன்படுத்திக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண வரவுகளுக்கு உண்டான காலம். இந்த காலத்தை விட்டு விடாதீர்கள். மிதுன ராசி என்பர்கள் இந்த தினத்தில் பணம், வேலை, இது சம்மந்தமான விஷயமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இடம், பொருள், வாகனம் வாங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகம், இன்றைய தினத்தில் ராசி பலன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருந்துருக்கும். கடகராசி என்பர்கள் வைராகியத்தில் ஜெயித்தவர்கள். வைராகியம் தான் அவங்களுக்கு பெருசு. நிறைய அப்படி வைராகியம் ஏதாவது சொல்லிட்டேன்னா, சரியாக என்ன பாடலைன்னா அடுத்த நாளே இதை பாடுறேன்னு சொல்லிட்டு விடிய விடிய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் என்ன யாராவது கிண்டல் கேலி பண்ணால் அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும்,
அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது பொதுவாகவே உங்களை ஜாதகத்துலேயும் உங்களுடைய அமைப்பும் உங்களுடைய இதுவும் அப்படி எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு கோச்சாரமும் அப்படி தான் இருக்கும். இன்றைய தினமும் அப்படி தான் இருக்கும். கடகராசி என்பர்கள் பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும். சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, ரொம்ப பிடித்தமானவை சந்திப்பீங்க. குழந்தைகளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்குறதுல நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அதை நன்னா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். நிறையா அப்பா அம்மாவுக்கு இன்றைய தினத்தில் கல்யாண விஷயம் தடங்களாச்சுன்னா உட்காந்து பேசுங்க, நல்லது நடக்கும். ஏதேனும் வீட்டில் விசேஷங்கள் வரக்கூடிய விசேஷ நாட்களுக்காக இப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் சூப்பராக இருக்குது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை கொடுக்கும். அற்புத வழிபாடுங்க. சிம்ம ராசி நேயர்களே, ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை வந்து பேசுறது, உட்காந்து இன்றைக்கி முடிவுக்கு கொண்டு வர்றது, இடம் சம்மந்தமாக பூர்வீக இடம் சம்மந்தமாக விற்கிறது வாங்கிறது பேசுறது, தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வீடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்துறது, வெளிநாட்டில் போய் குழந்தைகள் படிக்கிறாங்க, இல்லை நீங்கள் போய் வெளிநாடு படிக்கிறீங்க, அந்த இடத்த பற்றி நிர்ணயம் பண்ணுறது, எங்கேனும் ஒரு பெரிய டூர் போயிட்டு வரீங்க, எங்கேனும் வெளியில் போயிட்டு வரீங்க, எங்கேனும் அந்த லிவிங் பிளேஸ் இடம் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, சேமிப்பு சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான வேலைகள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து பண்ணுவீங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு நிறையா அனுகூல்யம் ஆகும். ரொம்ப எமோஷ்னலாக நிறையா திங்க் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் கண்டிப்பாக இருக்கும். அனுகூல்யம் கண்டிப்பாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது யோசிக்காமல் டக்குன்னு வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்க, பேசாமல் இது குழந்தைகளுக்கு எதாவது இந்த நகை வாங்கலாமா, டக்குன்னு வாங்கிடுங்க. அதில் வந்து அந்த சாய்ஸ் எல்லாம் பண்ணாங்க, கண்டிப்பாக வாங்கிடுங்க. நல்ல பலன்கள் கூடி வருங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவம் ஜாஸ்தியாக வரும். 4-5 பேர் பேசினா டக்குன்னு கோவத்தில் எரிஞ்சு விடுறேன்னு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கோச்சுட்டே இருப்பார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையெல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும். அதனால் சும்மா சாதாரணமாக விடுங்க. அப்பப்போ டென்ஷனாகவே இன்றைக்கி நாள் நட்சத்திரம் அப்படி இருந்துன்னு இருக்குங்காட்டி அந்த மாதிரி ஒரு டக்குன்னு யோசிக்கிறது. வேலையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஃபேமிலியை பற்றி பேசினா ஏன் எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றி யோசிக்கிறது, அப்புறம் யார் காசு கொடுப்பா? கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் அற்புத வழிபாடு. துளாராசிக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி கிரக பலன்? சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது, சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க, நிறைவாக சிந்திங்க, கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி. துளாராசி அன்பர்கள் எதையும் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சூப்பர் டே இன்றைக்கி. அதனால் இதை பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். இது ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, இனிப்பு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டே இருக்கா, சரி கை கால் வலிச்சாதான் தெரியும்னு விட்டுருங்க. அவட்ட சொல்லி பார்க்கணும். சொல்லி கிழிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும். தப்பு அப்பவும் தெரியாமல் பண்ணுற நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வயசில் ஐயோ ஆண்டவா, இப்போ நான் இருக்கிற பிரச்சனைக்கு அப்பா அம்மா தாத்தா இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்னு பல நேரங்களில் இப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆவேல். அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஈஸியாக எடுங்க, எல்லாமே சரியாகும், கவலைப்பட வேண்டாம். அந்த கிரக நாள் நட்சத்திரம் அப்படி இருந்துட்டு இருக்கும். மற்றபடி இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு. என்னென்ன கெட்டதெல்லாம் சொல்லணும் அதை கெட்டதெல்லாம் மாறி நல்லது தான் நடக்கும். அதுதான் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. நிச்சயத்துக்கு இன்றைக்கி தினத்தில் நிறைய யோசனை இருக்கும். எதுவும் வாகனம் வாங்கணும், வண்டி வாங்கணும், பிளானிங்லாம் இன்றைக்கி நன்னா இருக்கும். இன்றைக்கி சில பேருக்கு ஐடியாலாம் பார்த்துட்டேன்னா அப்பா அருவி மாதிரி கொட்டும். பயங்கர ஐடியாலாம் தோணும், பயங்கர ஐடியா. இன்றைக்கி அந்த ஐடியாலாம் வேறு மாதிரி தோணும். அதெல்லாம் அவள் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாருக்காவது நீங்கள் எதாவது சொல்லி பாருங்க. நீங்கள் நான் எப்படி பலன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி பிரமாதமாக எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். ஏன்னா குருவோடைய பார்வையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் யோகம் உண்டு. நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் 4-5 நாள் கழித்து செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களை வணங்கக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசிக்கு இன்றைக்கி விரயங்கள் இருக்கும்.
கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும். பண வரவுகள் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏதாவது செலவுக்காக வந்திருக்குன்னு அர்த்தம். எதுனும் செலவு, அது பாசிட்டிவாக தான் இருக்கும், நாட் பேட். தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தோல்வி வந்துச்சுன்னா ஒரு 2-3 நாள் விடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க, நல்ல வெற்றி ஆகும். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு அவள் என்ன சொன்னா தெரியுமா, என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, என்னை பார்த்து எப்படி, அதாவது என்னை பார்த்து எப்படி இருந்தேன்னு இந்த கரகாட்டக்காரனில் எப்படி என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டடா, எப்படிடா என்னை பார்த்து கேள்வி கேட்டடான்னு கவுண்டமணி சார் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி திருப்பி அவள் ஒரு தடவை தான் சொல்லியிருப்பா, நீங்களே அதை 10 தடவை சொல்லி 10 பேர்கிட்ட சொல்லி அதை பெருசாக்கிடப்படாது. சின்ன விஷயத்த பூகம்பமாக எடுத்துடப்படாது. ரொம்ப நேரம் அந்த ஃபோன் பார்க்கறது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா, மாறிடுவீங்க, கவலைப்படாதீங்க, நல்ல மாற்றம் வரும். இன்றைய தினத்தில் விநாயகர் வழிபாடு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்களே, மகரத்துக்கு நல்ல அனுகூல்யம் உண்டு, நினச்சது நடக்கும், சக்ஸஸ் ஆகும். ரொம்ப ஏஜ்டு பீப்புள் மட்டும் கேர் எடுத்துக்கணும், மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிச்சு இன்றைக்கி சண்டை சச்சரை எது வந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த பாலிசி மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கோங்க, பயங்கர பாலிசியாக இருக்கும். இந்த பாலிசிக்கு பயங்கர சக்ஸஸ் ஏற்படும், நிறைய முன்னேற்றம் வரும், நல்ல பாசிட்டிவ் வரும். இதை மட்டும் இன்றைக்கி கையில் பிடிச்சிக்கோங்க, சக்ஸஸாக வரும், கவலையப்பட வேண்டாம். பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ், மார்க்கெட்டிங்கில் இருந்துருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில், சினிமா சம்மந்தமான துறையில், இசையமைப்பாளர் இருந்துருக்கிறவங்க, மியூசிக்கெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, ஏஜ் ஆகிடுத்து நான் இந்த வேலையை பண்ணலாமா, தாராளமாக எடுத்து பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய மைண்ட் பீஸுக்காக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறேன்னு வச்சுட்டு பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் மகர ராசி நேயர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ரொம்ப பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, தொழில், அந்தஸ்து, பேர், புகழ், முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. சில பேர் தப்பு சொல்கிறாளா, ஓ சரி, அது அழகாக டெஃபனேஷன் கேட்டு அதுக்கு அழகாக பதில் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சுது. ஒரு சப்ஜெக்டை பெருசாக எடுத்து பேசாதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக முடியுங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை பேசியிருக்கேன், திருப்பி அதை அப்படியே பேசாதீங்க, அதை விட்டு கொடுத்துருங்க. புதுசாக ஏதேனும் ஒரு காரியத்தை படித்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சப்ஜெக்டிவாக போகிறது, சப்ஜெக்ட் விட்டு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நகைச்சுவையாக பேசும்போது பக்கத்தில் இருக்கிற சிரிக்கிறாளான்னு பாருங்க, இல்லைனா அவளை டீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம், அவளை கிண்டல் பண்ணுறேன்னு அவள் நினச்சிப்பா. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மறதி இருக்கும், சில விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சுடுவேன், நினச்ச காரியம் நடக்கும், கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. பல விஷயங்களை பார்த்து நாமளும் இன்றைக்கி இப்படி மாறணுங்கிற அந்த ரோல் மாடலை செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில், நல்ல மாற்றங்கள் தரும், முன்னேற்றங்கள் தரும். கும்பராசி அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான காலமாக வருங்காலங்கள் உண்டு, தைரியமாக இருக்கலாம். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்பா ஏன்பா இவ்வளோ அப்பா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு 4-5 நாள் அந்த பயம், டென்ஷன், உடம்பு வலி, மனசு யோசனை பாசிட்டிவாக நிறையா நடந்தது, பயம் நிறையா இருந்தது, எல்லாம் கலந்து இருந்தது, பயந்துட்டே இருந்தேன் இது நடந்துருமோன்னு, இதெல்லாம் தீர்ந்தது. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சின்ன விஷயத்தையும் நூல் பிடிச்சாப்பில் பார்ப்பீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், சக்ஸஸ் ஏற்படும். பண விவகாரங்களில் கவனம் தேவை, இல்லாத விஷயத்தை பேசாதீங்க, முடியாத காரியத்தை செய்யாதீங்க, முடியாதுன்ற விஷயத்தை அதுக்கு நம்பிக்கை கொடுக்காதீங்க. நான் பண்ணிடுவேன் அதை அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அவள் என்ன நினச்சிப்பா, இவா நினச்சிப்பா, கரெக்டாக உங்களால் முடியும்னா எஸ் சொல்லுங்கள், நோன்னா நோ சொல்லிடுங்க. ஏன்னா தே வில் எக்ஸ்பெக்ட் யுவர் வேர்ட்ஸ். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் நான் சொல்லிட்டேன். அடுத்து ஆன்மீக தகவல் நான் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். அதாவது ஒரு 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 நல்ல விஷயம் செய்கிறோம், எப்பத்துலேருந்து இதை செய்யலாம். நான் சொல்கிறது வழிபாடை மட்டும் சொல்கிறேன், வழிபாடை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் யோகா ஆரம்பிக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லலை. கோயில் காரியம், வழிபாடு காரியங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அதை ஆரம்பிச்சல்னா ரொம்ப சக்ஸஸாக போகும். உங்கள் நட்சத்திரம், உங்களுக்கு இப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம்,
அவிட்ட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், எந்த நட்சத்திரமோ உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் கூடி வரும். பிரமாதமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், ஜெயிச்சு வந்துடுவீங்க, நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இப்போது இந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 16 நாள். இந்த 16வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியிற நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடியிற நட்சத்திரத்தை மனசில் இப்போ ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த வேண்டுதல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது. வேண்டுதல் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது. இந்த 16 நாள் நீங்கள் இந்த இது பண்ணுறதுனா அந்த முடியிற நாளுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக வந்துடுது. இல்லை 48 டேஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, முடியிற நட்சத்திரம் இந்த நட்சத்திரமாக இருக்குன்னா உங்களுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுக்கோங்க, சார் இது நான் 16 நாள் இருக்க இந்த நட்சத்திரம் எனக்கு சாதகமான நட்சத்திரமானு கேட்டுக்கோங்க. அதை அவரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு நடைமுறையில் அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 18 நாள் நீங்கள் ஒரு விரதம் இருக்கீங்க, 18 நாள் இந்த பூஜை பண்ணுறது, 18 நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. அந்த முடியிற நட்சத்திரம் இருக்குது, எண்ட் ஆஃப் த டே அந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? அப்படி சாதகமாக இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணலாம். இல்லை 9 நாள் இந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய நட்சத்திரம், இந்த அந்த அந்த முடியிற நாட்கள் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த நட்சத்திரமும் உங்களுக்கு சூப்பர். எப்படி உங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கோ அந்த நட்சத்திரமும் சக்ஸஸாக இருக்குது. இப்படி 9, 18, 27, 16, அதே மாதிரி 48, 54 நாள் இந்த மாதிரி ஒரு விரதங்கள்லாம் எடுத்து பண்ணும்பொழுது இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இது ஒரு பாட், இது வச்சிடலாம். அடுத்த பாட்டு இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். ஏதேனும் ஒரு நல்லது நடந்ததுன்னா அந்த டே அந்த நாளில் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்தன்னைக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்தது, இந்த நட்சத்திரமெல்லாம் வரும்போது எனக்கு சாதகமாக இருக்குன்னா அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்தில் இதை பற்றி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். இது ஸ்டடி, அஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஒரு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடச்சுன்னா அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த திதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திதியை நோட் பண்ணி வச்சா என்னுடைய பெரியவர்கள் யாராவது அந்த திதியில் வந்து இதாகிருக்காங்கன்னா அந்த பெரியவங்களுடைய கனெக்டிவிட்டி, அந்த பெரியவங்களுடைய உதவி உங்களுக்கு இருக்குது ஃபேமிலியில். அப்போது அவர்களுடைய பிரார்த்தனை, அவங்கள வேண்டினா கண்டிப்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜிங்க, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜாதகம், நீங்கள் அஸ்ட்ராலஜர் கிடையாது, பட் உங்களுக்கு இதெல்லாம் டிப்ஸ் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சிவசூத்திர வகுப்பு நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறேன், கீழே 99523061 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், என்னுடைய மார்ச், ஏப்ரல் யூரோப்புக்கு நீங்கள் வரணும் சார், ட்ராவல் பண்ணுறேன்னா ரொம்ப லிமிட்டட்னா விசா ப்ராசஸிங்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன், உங்களுடைய பேர் கொடுக்கலாம். அடுத்தது 6 படை வீடு, பிரம்மாண்டமான இந்த 6 சக்திகளை உணர வேண்டும் என்றால் இந்த 6 படை வீடு தரிசனம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இதில் சார் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக அங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோம் சார்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.